வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. பாரியும் கபிலரும் ஆளி அப்படிங்கிற ஒரு விலங்கை பத்தி பேசிட்டு போறாங்க. அப்போ பாரி சொல்றாரு, அழிவுகளை மட்டுமே செய்யக்கூடிய உயிரினம் காட்டுல நிலைச்சு வாழ முடியாது. ஏன் அப்படின்னா அது இயற்கைக்கு எதிரானது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. கபிலர் இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த இடத்துலயே நின்னுடுறாரு. அப்ப பாரி சொன்னாரு, விதையை நடாதவன் கிளையை ஒடிக்க இயற்கை அனுமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி, இயற்கையை அழிப்பவரை இயற்கை அழித்தே தீரும் அப்படின்னு பாரி சொல்றாரு. இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். பாரியும் கபிலரும் எவ்வியூருக்கு வந்து சேர்ந்தப்போ இரவாகி இருந்துச்சு. தொடர்ந்து 4 நாள் நடந்ததால கபிலரோட கால்கள் துவண்டு போய் இருந்துச்சு. நீண்ட ஓய்வு தேவைப்படுது அப்படின்ற எண்ணத்தோட எவ்வியூருக்குள்ள வராரு. கபிலருக்கு இந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அனங்கன் தான் நினைவுக்கு வந்துட்டு போனாரு. இந்த வயசுலயும் காட்டெரும மந்தக்குள்ள நுழையறதுக்கு என்ன தினவு வேணும்? அப்படி நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நிமிஷமும் பல மடங்கு வேகத்தோட ஓடணும். அந்த ஓட்டம் என்னைக்கு முடியும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்படி இதுவெல்லாம் அனங்கனால முடியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கபிலர் எவ்வியூருக்குள்ள வந்து சேர்றாரு. தேவவாக்கு விலங்க எடுத்துட்டு போய் பரம்பினுடைய அடற்காட்டுக்குள்ள தொடர்ந்து அத்தனை நாட்கள் எப்படி திரையர்களால ஓட முடிஞ்சது அப்படிங்கிற கேள்விகளுக்கான முடிச்சுகள் எல்லாம் தன்னுடைய போக்கிலேயே அவிழ்ந்திருந்துச்சு. பாரி வந்துட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்சதும் முடியன் அவங்கள நோக்கி வேகமா வந்தான். ஏதோ ஒரு செய்தி பாரிக்காக காத்திருக்கு அப்படிங்கிறத கபிலரால உணர முடிஞ்சது. வேட்டுவன் பாறையிலிருந்து நீலன் அனுப்பியுள்ள வீரர்கள் வந்திருக்கிறதா முடியன் சொன்னான். நீலன் வராம ஏன் வீரர்கள் அனுப்பியிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட கபிலர், சரி நான் போய் ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்றாரு. இல்ல வந்திருக்கிற செய்தி உங்களோட தொடர்புடையதுதான் அப்படின்னு முடியன் சொல்றான். கபிலருக்கு ஒரே வியப்பாயிருச்சு. என்னது, நமக்கு வந்திருக்க செய்தியா அப்படின்னு. எனக்கு என்ன செய்தி வந்திருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீரர்கள் 2 பேர் அந்த அறைக்குள்ள வர்றாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களை பார்க்கறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கபிலரை பார்த்து சொல்றாங்க. என்னைய பார்க்கறக்கா அப்படின்னு கபிலர் திகைப்போட கேட்கிறாரு. கபிலர் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி பாரி சொன்னாரு, கபிலரை பார்க்க வந்திருக்கவங்களை இங்க வரைக்குமே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் அங்கேயே நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த வீரர்கள் சொன்னாங்க, அவங்கள ஒருத்தர் ரொம்ப வயதானவரா இருந்தாங்க, அவங்களால மலையேற முடியாது அப்படின்னு தான் வேட்டுவன் பாறையிலேயே நிறுத்தி வச்சிட்டோம். கபிலருக்கு ரொம்பவே வியப்பாவும் குழப்பமாவும் இருந்துச்சு. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வீரர்கள் சொல்றாங்க, என்னோட பேரை சொன்னா அவரே இங்க வந்துருவாரு, போய் சொல்லுங்க அப்படின்னு எங்களை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. கபிலருக்கு இன்னும் ஆச்சரியமாச்சு. நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு உரிமையோட வீரர்களை அனுப்பி வச்சது யாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வீரன் சொன்னான், அவரோட பேரு திசைவளர்னு சொன்னாரு. பேர் சொன்ன நிமிஷத்துல கபிலரோட முகத்துல ஏற்பட்ட வியப்பை பார்த்தபடியே கேட்கிறாரு பாரி, யார் இந்த பெரியவர் அப்படின்னு. அகல திறந்திருந்த கபிலரோட கண்கள் ஒளிய உமிழ்ந்திருந்துச்சு. வியப்பை உதிர்க்க முடியாம திணறிச்சு கபிலரோட முகம். கைகளை உயர்த்தி காட்டி அவரு வானியல் பேராசான் அப்படின்னு சொன்னாரு. சொல்ல உச்சரிச்ச விதத்திலேயே அவரின் பாலுள்ள வாஞ்சையும் மதிப்பும் வெளிப்பட்டுச்சு. அதை பார்த்து மகிழ்ந்தபடியே பாரி சொன்னாரு, அவரை வேணும்னா சிவிகையில வச்சு சுமந்து வர சொல்லட்டுமா அப்படின்னு. வேண்டாம் பாரி, அவர் ரொம்ப வயசானவர், என்னால அவருக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது, நானே போய் அவரை பார்த்துட்டு வரேன். சரி, தொடர்ந்து 4 நாள் நடந்திருக்கீங்க, ரொம்ப களைப்பாயிருக்கும், ஒரு நாள் ஓய்வெடுத்துட்டு அப்புறமா புறப்படுங்க. இல்லை பாரி, வந்திருக்கிறது பேராசான், என்னுடைய மனம் எப்படி ஓய்வெடுக்கும்? தாயை தேடக்கூடிய கன்று எத்தனை மலைகளை கடந்தாலும் துவண்டு விடவா செய்யும்? அவரோட உணர்ச்சிக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை பாரியால உணர முடிஞ்சுது. தேக்கன் இருந்தா அவரை கூட அனுப்பி வைக்கலாம், அவர் வேற காலம்பனோட போயிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உதிரனையே கூட்டிட்டு போக சொல்றாரு. சரி அப்படின்னு ஏற்றுக்கொண்டு விடை பெற்று குடில விட்டு வெளியே போறாரு கபிலர். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் பாரி வீரர்களை பார்த்து கேட்கிறாரு, கபிலர் புறப்பட்டு போயிட்டாரா அப்படின்னு. அவர் இந்நேரம் ஆதிமலையில பாதி தொலைவை கடந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி வீரர்கள் சொல்றாங்க.
கபிலர் வேட்டுவன் பாறைக்கு வந்தப்போ திசைவேளர் வந்து 5 நாளுக்கு மேல ஆகி இருந்துச்சு. அவரை பார்க்கும் பொழுத கனவு போல சுமந்து வந்துகிட்டு இருந்தாரு கபிலர். எத்தனை ஆண்டுகள் ஆகிருச்சு. விரிவடங்க வானத்தின் விந்துகளை பேசி முடியாத நாட்கள் தான் எத்தனை காலம் கரையுதா இல்ல நகருதா அப்படின்னு முடிவுறா பேச்சுக்களை நினைச்சபடியே திசைவேளர் இருந்த குடிலுக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தாரு கபிலர். இந்த குடில் எது அப்படின்னா, முதல் முறையா கபிலர் வேட்டுவன் பாறைக்கு வந்த அன்னைக்கு அவரை தங்க வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த குடில்ல தான் இப்ப திசைவேளரும் தங்கி இருந்தாரு. அந்த நீண்ட திரளி மரத்தாலான பலகையில உட்கார்ந்திருந்தாரு திசைவேளர். கபிலர் வர்றது தொலைவிலேயே தெரிஞ்சது அவருக்கு. கபிலர் வரதை பார்த்ததும் எல்லாரும் எந்திரிச்சு அவரை வரவேற்கிறாங்க. அளவு கடந்த மகிழ்வோடு வந்த கபிலர் திசைவேளரை வணங்கி மகிழ்றாரு. கபிலரை ஆறு தழுவி கொண்டார் திசைவேளர். கண்கள்ல 2 பேருக்கும் கண்ணீர் கசிஞ்சது. அதுதான் பேரன்பாகவும் இருந்துச்சு. கபிலர் வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் வேட்டூர் பழையனும் நீலனும் குடிலுக்கு வந்தாங்க. வந்து 5 நாள் ஆகி இருந்ததால இவங்க எல்லார்த்தையும் திசைவேளருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் ஒவ்வொருத்தரையும் திசைவேளருக்கு அறிமுகப்படுத்தி ரொம்பவே சொல்லி புகழ்ந்தாரு கபிலர். நீலனை மகன் போல அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு. திசைவேளரோட மாணவர்கள் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் முத்துக்கோளன், வங்கைமான் அப்படின்னு தங்களோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்தியபடி 2 பேரும் கபிலரோட கால் தொட்டு வணங்கினாங்க. பேசிட்டு இருக்கும்போதே பெண் ஒருத்தி சின்ன கூடையில நாவற்பழம் கொண்டு வந்து வைக்கிறா. யார் அப்படின்னு கபிலர் பார்க்குறாரு. யார் அந்த பெண் அப்படின்னா, தனக்கு மகரவாழையில காரத்துவையல் கொடுத்தவ அதே பெண் தான். கபிலரை வணங்கியபடி அதே சிரிப்போட அந்த இடம் விட்டு நகர்ந்தா. இப்போ அந்த பெண் கை குழந்தையோட இருந்தா. திசைவேளர் கூடையில வைக்கப்பட்ட நாவல் ஒன்ன எடுத்து சாப்பிடலான்னு போறாரு. அதை கவனிச்ச கபிலர் வேணாம் அதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பழத்தை எடுத்து அவருக்கு கொடுக்கிறாரு. அந்த பழம் சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கு, இதையே வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி திசைவேளர் கேட்கிறாரு. அப்போ கபிலர் சொன்னாரு, அது குழி நாவல், கார்ப்பு சுவை அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த நாவலை சாப்பிட்டாலும் கார்ப்பு சுவை போகவே போகாது. அதனால அதை எடுத்ததும் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, இந்தாங்க சிறுநாவல் அப்படின்னு சொல்லி கூட இருந்த பழங்களை கிளறியபடியே கொஞ்சம் பெருத்த வெண்ணாவலை எடுக்கிறாரு. திசைவேளர் வியப்போட பாக்குறாரு. கபிலர் ஒவ்வொரு நாவலா எடுத்து திசைவேளருக்கு கொடுத்துக்கிட்டே அதோட பேரு, தன்மை, அதோட சுவை நுட்பம் அப்படின்னு பழத்தோட சிறப்புகளை சொல்லி மகிழ்ந்தாரு. கூடையில இருந்த எல்லா பழங்களை பத்தியும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. பக்கத்துல இருந்த வேட்டூர் பழையனும் நீலனும் ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப நேரம் கபிலரும் திசைவேளரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் புறப்படுறாங்க. வலக்கைய ஊன்றுகோல்ல அழுத்தி இடக்கைய தோதா பிடிச்சு அழுத்தி எந்திரிச்சு நிக்கிறாரு திசைவேளர். வலது கால மடக்கி நீட்ட முடியாத நிலைய பத்தி பேசியபடியே 2 பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. அவங்க தனியா பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சது. அதனால மத்தவங்க எல்லாரும் குடிலேயே தங்கிட்டாங்க. கோல ஊன்றி நடந்தபடியே திசைவேளர் கேட்டாரு, பரம்புல வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தோணுது. கபிலர் சொன்ன முதற் சொல்லே முழுமை கொண்டிருந்துச்சு. கொஞ்சம் திகைப்போட இருந்தாரு திசைவேளர். கபிலர் உச்சரிக்கக்கூடிய சொற்களின் வலிமைய நல்ல உணர்ந்தவர் திசைவேளர் மட்டும்தான். அப்போ கபிலர் சொன்னாரு, இயற்கையை பத்தி மனித பேரறிவு இங்கதான் சேமிக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கை முழுவதும் நான் கத்துக்கிட்டத வந்த முதல் நாளே என்னை எடை போட்டு பார்க்க வச்சவங்க பரம்பு மக்கள். கபிலர் உணர்ச்சி மேலிட்டவராய் இருக்கிறாரு அப்படிங்கிறது திசைவேளருக்கு நல்லாவே தோணுச்சு. அப்ப கபிலர் பேச ஆரம்பிச்சாரு. எத்தனையோ செடி கொடிகளுக்கும் எண்ணிலடங்காத பூக்களுக்கும் இவங்க பேரு வச்சு அடையாளப்படுத்தியிருக்காங்க. இத்தனை வகையான பூக்களையும் அதோட பெயர்களையும் நாம எங்கேயுமே பார்க்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட கபிலர் சொல்றாரு. போன வாரம் கூட நாங்க அடற்காட்டுக்குள்ள ரொம்ப முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ என் கூட வந்த பாரி ஒரு இடத்துல அப்படியே நின்னுட்டாரு. என்ன காரணம் அப்படின்னு புரியாம கூட வந்த எல்லாருமே நாங்களும் நின்னுட்டோம். பாரி எதை கவனிக்கிறான் அப்படிங்கிறத எல்லாரோட கண்களும் உற்று நோக்குச்சு. பாறையின் மீது வேர் போல தேன் நிறத்துல படர்ந்திருந்த சின்ன கொடியில ஒரு பூ மலர்ந்திருந்துச்சு. அதோட இதழ்கள் காற்றடிக்கும் போது சாஞ்சு எரியக்கூடிய சுடர் மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தபடியே பாரி சொன்னா, இந்த மாதிரி பூவை நான் இந்த காட்டுக்குள்ள பார்த்ததே இல்லை அப்படின்னு. உடனே கூட இருந்த எல்லாரும், ஆமா இது ஏதோ புது வகையான செடியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உத்து பார்த்துக்கிட்டு இருந்த பாரி, இந்த பூவுக்கு நீங்களே ஒரு பேர் வைங்களேன் அப்படின்னு பாரி என்கிட்ட சொன்னான். பூவுக்கு எப்படி பேர் வைக்கிறது? நிறத்தை வச்சா, வாசத்தை வச்சா, இல்ல அதோட தனி சிறப்பை வச்சா அப்படின்னு என் மனசுக்குள்ள எண்ணங்கள் ஓடியபடியே இருந்துச்சு.
கபிலர் ரொம்ப சந்தோஷத்தோட இதையெல்லாம் திசைவேளர்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருந்தாரு. அப்போ திசைவேளர் கேட்டாரு, சரி என்னதான் பேர் வச்சிங்க அந்த பூவுக்கு? அந்த பூவை பார்த்த நிமிஷமே பாரியோட எண்ணத்துல பேர் தோணி இருக்கும். அப்படிப்பட்ட பேரு அந்த பூவோட வேர்ல இருந்து விளைஞ்சதா தான் இருக்கும். அதே மாதிரி தோற்றம் கொண்ட பூக்களுக்கு என்னவெல்லாம் பேர் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒப்பிட்டு அதை வச்சு பேரை யோசிச்சிருப்பான் பாரி. அதனால நான் உடனடியாக பேரை சொல்லிட முடியாது இல்லையா, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை கேட்டதும் திசைவேளர் கேட்குறாரு, அப்படின்னா நீங்க பேர் வைக்கிற வரைக்கும் அது பேர் இல்லாத பூதானா? திசைவேளருடைய சொல்லுக்குள்ள கொஞ்சம் எள்ளல் இருக்கிற மாதிரி கபிலருக்கு தோணுச்சு. அப்போ திசைவேளர் சொன்னாரு, அந்த செடி வேற இடத்துலயும் இருக்கும் இல்லையா, அங்க அதுக்கு வேற பேர் சூட்டி இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், வேற எங்கேயாவது அந்த செடி இருக்கலாம், அதுக்கு மனிதர்கள் பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்றாரு. தலையை நிமிர்த்தாமலேயே மெல்லிய குரல்ல திசைவேளர் கேட்குறாரு, அப்படின்னா தெரியாதவங்களுக்கு நடுவில் இருக்கிறத அறிவு அப்படின்னு சொல்ல முடியுமா? திசைவேளர் இப்படி சொன்னதும் கபிலருக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. அறியாதவர்கள் அப்படின்னு பரம்பு மக்களையா இவர் சொல்றாரு அப்படின்னு நம்ப முடியாம கேட்குறாரு. எப்படி இப்படி ஒரு சொல்ல நீங்க சொன்னீங்க? நீங்க ஒன்றை அறிய நினைக்கும் போது உங்களோட அறியாமைய மற்றவங்க அறிந்து கொள்ளுதல் இயற்கை தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. திசைவேளரனுடைய சொல்ல கேட்டு திகச்சு போய் நிற்கிறாரு கபிலர். அவர் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு காரணம் பூ மட்டும் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்போ திசைவேளர் சொன்னாரு, இயற்கை பற்றிய மனித பேரறிவு இங்கதான் சேமிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்களே, அது சரிதானா? பதற்றம் கபிலரோட உடலெங்கும் பரவுனதை உணர முடிஞ்சுது. பரம்பே தன்னுடைய உடலா மாறிவிட்டதை போல கபிலருக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பரம்பு மீது சொல்ல வச்சு எரிவதை கூட கபிலரால ஏற்க முடியல. ஆனாலும் கபிலர் தன்னை நிதானப்படுத்தியபடியே கேட்டாரு, சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? தன்னுடைய உள்ளங்கையில் இருக்கும் ஒன்றின் ஆற்றலையே மதிப்பிட முடியாதவர்களாக இவங்க இருக்கிறதால. எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தேவாங்கு விலங்கை பற்றி தான் சொல்கிறேன். புது பேராக இருக்கே அப்படின்னு நினச்ச கபிலர் தேவவாக்கு விலங்கத்தான் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னா அதோட ஆற்றலை பற்றி பரம்பு மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், அதன் ஆற்றலை இப்போ வரைக்கும் பாரியும் பரம்பு மக்களும் புரிஞ்சிக்கவே இல்லை. கபிலருக்குள்ள விடை தெரியாமல் உருண்டு கொண்டிருந்த கேள்வி இப்போ திசைவேளரினுடைய சொல்முனையில வந்து நின்னுச்சு. புருவம் உயர்த்தியபடி திசைவேளரை பார்த்து கேட்கிறாரு, என்ன அதோட ஆற்றல்? தேவவாக்கு விலங்கு கடலையே வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட உயிரினம் அப்படின்னு பரம்பு மக்களுக்கு தெரியவே இல்லை. இதை கேட்டதும் கபிலர் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. அவருடைய முக குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டு திசைவேளர் தேவாங்கினுடைய சிறப்பை பத்தி பேச தொடங்கினாரு. எப்ப உட்கார்ந்தாலும் வடதிசை நோக்கியே உட்காரக்கூடிய அதனுடைய ஆற்றலை பத்தி திசைவேளர் மெய் சிலிர்த்தபடி சொன்னாரு. பொதிகை மலையிலையும் இதே மாதிரி உடல் அமைப்பு கொண்ட விலங்கு இருக்கு, ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஆற்றல் கிடையாது. இது ஒரு மரத்து விலங்கா இருக்கு. நீண்ட நெடுங்காலம் குறிப்பிட்டதொரு மரத்துல வாழக்கூடியதால குறிப்பிட்ட திசை நோக்கி உட்காரக்கூடிய அதிசிறந்த ஆற்றலை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாரு. கபிலர் மெய்மறந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த விலங்குக்காக பாண்டியன் ஏன் இவ்வளவு முயற்சி பண்ணா அப்படின்னு விடையில்லாம தத்தளிச்ச கேள்விக்கு விடை தெரிஞ்சது கபிலருக்கு. நூற்றாண்டுகளா தொடரக்கூடிய யவன வணிகத்துக்கு இது மாதிரி ஒரு விலங்கு எவ்வளவு முக்கியமான பங்காற்றும் அப்படிங்கிறத கபிலரால சீக்கிரமா புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. பாண்டியனினுடைய பெரும் முயற்சிக்கு பின்னிருந்த உண்மை இப்ப வெளிவர தொடங்குச்சு. நடைய நிறுத்தி பக்கத்துல இருந்த ஒரு பாறையில சாஞ்சு நிக்கிறாரு கபிலர். கோலூன்றியபடியே நின்னுக்கிட்டு இருந்த திசைவேளர் சொன்னாரு, கடலையும் வானையும் இணைக்கும் பேராற்றல் கொண்ட உயிரினமா இந்த தேவவாக்கு விலங்கு இருக்கு. இந்த விலங்குக்காகத்தான் வேற வழியே இல்லாம திரையர்களை அனுப்பி வச்சாரு குலசேகர பாண்டியன். நீங்க இந்த பரம்புல இருக்கிறது அப்பவே தெரிஞ்சிருந்தா உங்கள் மூலமே முயற்சி செஞ்சிருப்பாரு பேரரசர். கபிலர் இதெல்லாம் கேட்டுட்டு அசைவில்லாம உட்கார்ந்திருந்தாரு. குலசேகர பாண்டியனினுடைய முயற்சி தொடர்றத அவரால் உணர முடிஞ்சது. அப்போ திசைவேளர் சொன்னாரு, அந்த அரிய உயிரினத்தால பரம்புக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல. அதோட ஆற்றல் வெளிப்பட போவது கடல்ல மட்டும்தான். அதனால அதை கொடுத்து உதவ பாரிக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். கபிலருடைய அமைதி ரொம்ப நேரம் நீடிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திசைவேளர் கேட்டாரு, ஏன் பேச்சு இல்லாம அமைதியா நிக்கிறீங்க அப்படின்னு.
பாரு எப்பவுமே எனக்கு வியப்புக்குரிய தோழன் தான். ஆனா இப்பதான் அந்த வியப்பு எனக்கு ரொம்பவே அதிகரிக்குது. கபிலருடைய சொல்லுக்கு பொருள் புரியாம நின்னாரு திசைவேளர். அப்போ கபிலர் சொன்னாரு, தேவ வாக்கு விளங்க இவ்வளவு முயற்சி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான தேவை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பாரிக்கிட்டு நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனா இந்த கேள்விக்கான விடைய தேடணும் அப்படின்னு பாரி ஒரு நாள் முயற்சி பண்ணதே இல்லை. எனக்கு அது ரொம்ப வியப்பாவே இருந்துச்சு. வற்புறுத்தி காரணம் கேட்டா பாரி சொல்லுவான், வேந்தர்கள் எதை செஞ்சாலும் அது அவர்களுடைய அதிகார நலனுக்கானது, அதே சமயம் மனுஷனுக்கும் இயற்கைக்கும் எதிரானது, அதுல கூடுதலா சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ நான் நினைப்பேன், ரொம்ப வேகமா பாரி முடிவுக்கு வந்துடுறானோ அப்படின்னு எனக்கு அப்பப்போ தோணும். ஆனா இப்போ நல்லாவே தெரியுது பாரியினுடைய சொற்கள் எவ்வளவு ஆழமானவை அப்படின்னு. பாறையை விட்டு எந்திரிச்சு திசைவேளரை பார்த்தபடியே கபிலர் சொன்னாரு, இயற்கையை பற்றிய பேரறிவு மட்டும் கிடையாது, மனிதர்களை பற்றிய பேரறிவும் சேகரிக்கப்பட்டுள்ள இடமாகத்தான் இந்த பரம்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. தன்னுடைய சொல்ல தனக்கு எதிரானதாக்கி கொண்டிருக்கிறார் கபிலர் அப்படிங்கிறது திசைவேளருக்கு புரிஞ்சது. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாவே நின்றுட்டு இருந்தாங்க. ஆற்றலை அறிவதும் தெரிஞ்சுக்கிறதும் தான் மனுஷனை வெற்றியாளனா மாத்தியிருக்கு. உடனே கபிலர் கேட்டாரு, மனுஷன் வெற்றியடையருக்கு மாற வேண்டியது யாருடைய தேவை? அது இயற்கையினுடைய தேவை. கொஞ்சமும் இடைவெளி இல்லாம திசைவேளர் சொன்னாரு. இலக்காரமான ஒரு சிரிப்போட கபிலர் சொன்னாரு, இல்லை, ஆசைக்கு அடிமைப்பட்ட நிமிஷத்துல மனிதன் எடுத்துக்கொண்ட உறுதி அது. இல்லை கபிலரே, அது ஆசை கிடையாது, அது ஒரு இயல்பு. இயற்கையினுடைய தன்மை அதுதான். ஆற்றல் கொண்டதை மட்டுமே அது அரவணைச்சுக்கோ. அதனால மனிதன் ஆற்றலை பெருக்கவே வாழ்வை அமைத்து கொள்கிறான் அப்படின்னு திசைவேளர் சொன்னாரு. அது மனிதன் இயற்கைக்கு கொடுத்துள்ள விளக்கம் அப்படின்னு சொன்னாரு கபிலர். தேவாங்கு விலங்கு கடல்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பயன் எல்லையற்றது. அதனுடைய ஆற்றல் துளங்கும் இடம் கடல் மட்டும்தான். அந்த இடத்துல அந்த தேவவாக்கு விலங்கை பயன்படுத்துறது எல்லாருக்கும் நன்மை கொடுக்கக்கூடியது தானே அப்படின்னு திசைவேளர் சொன்னாரு. நீங்க சொன்னதெல்லாம் பாரிக்கிட்ட போய் கேட்டா பாரி என்ன சொல்வான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? அதை பயன்படுத்துறதுக்கு மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்பான். திசைவேளரனுடைய நடையின் வேகம் கூடிச்சு. இந்த கேள்வியெல்லாம் நம் முன்னோர்கள் எப்பவோ கடந்து வந்துட்டாங்க. மலைக்காடுகள்ல மட்டுமே விளைஞ்ச தானிய கதிரோட விதைகளை சேகரிச்சு நதிக்கரையில நட்டு வச்சப்போவே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இறந்து போயிருச்சு. பயனளிக்கக்கூடிய இடத்தை நோக்கி பாஞ்சு செல்லுதல் தான் வாழ்களுடைய விதி அப்படின்னு சொன்ன திசைவேளர் கொஞ்சம் குரலை உயர்த்தி சொன்னாரு, நீங்கள் எழுப்புவது இயற்கையின் மீதான உரிமை பற்றிய கேள்வி அல்ல, இயற்கையின் இயங்கு விசையை புரிந்து கொள்ளாத அறியாமையிலிருந்து எழக்கூடிய கேள்வி அப்படின்னு சொன்னாரு. திசைவேளர் இப்படி சொன்னதும் கொஞ்சம் எல்லலோட எதிர்கொண்ட கபிலர் சொன்னாரு, நீங்க தான் முதல்லயே சொல்லிட்டீங்களே, அறிவுதான் அறியாமையினுடைய அடையாளம் அப்படின்னு. திசைவேளருக்கு புரிஞ்சுது, கபிலரை இணங்க வைப்பதுதான் முக்கியமானது, அதுக்கு ஒரே வழி அவருடைய கருத்துக்கள் மூலம் வெல்வது மட்டும்தான் அப்படின்னு திசைவேளருக்கு புரிஞ்சுது. இப்படியெல்லாம் தோணிட்டு இருக்கும் போதே திசைவேளர் சொன்னாரு, வளைய மறுக்கக்கூடிய கிளை ஒடிவதும் வளைந்து கொடுக்கக்கூடிய கிளை நீண்டு தழைப்பதும் தான் இயற்கையினுடைய அமைப்பு புலவரே அப்படின்னு சொன்னாரு. சொற்களினுடைய வலிமை தெரிஞ்சுக்கிட்ட 2 பேரும் எதிரெதிர் திசையில இருந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தேவாங்குல தொடங்கி அதை தர மறுக்கக்கூடிய பாரிய நோக்கி சொற்கள் உருண்டு போச்சு. அதை எதிர்கொள்ள கபிலருக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனா இப்படி ஒரு வேலைக்கு திசைவேளர் எப்படி சம்மதிச்சாரு அப்படிங்கிறது தான் கபிலரோடைய சிந்தனையா இருந்துச்சு. அப்போ திசைவேளர் சொன்னாரு, ஒரு தவளை இடக்கூடிய முட்டையிலிருந்து பல்லாயிரம் தலைப்பிரட்டைகள் உருவாகுது. அதெல்லாம் உயிர் வாழும் அப்படின்னா இந்த பூமியில தவளையை தவிர வேற உயிரினமே இருக்காது. ஒரே ஒரு கொக்கு ஒரு நாளைக்கு 80,000 தலைப்பிரட்டைகளை விழுங்கி வாழுது. இப்படிப்பட்ட அழிவுகளின் மூலம்தான் இயற்கை சமநிலையை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. திசைவேளரனுடைய சொற்களை கேட்டபடியே கபிலர் அமைதியா நடந்தாரு. அழிவுகளின் நியாயத்தை பேச தொடங்கி அடுத்து அழித்தலின் அவசியத்துல பேச்சு முடியும். திசைவேளர் எதை நோக்கி வருகிறார் அப்படிங்கிறத கபிலரால புரிஞ்சுக்க முடிஞ்சது. வலது கையால ஊன்றுகோலை இருக்க பிடிச்சு இடது கையால அழுத்தி கொடுத்துதான் உங்களால எந்திரிக்க முடியுது. இவ்வளவு தளர்ந்த நிலையிலையும் அவ்வளவு தூரத்துல இருந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட வந்தேன். ஆனா உங்களோட நோக்கம் என்ன கவலையடைய செய்யுது அப்படின்னு சொன்ன கபிலர் கொஞ்சம் தயக்கத்தோட அதே சமயம் உறுதியான குரல்ல கேட்டாரு,
உங்களுக்கு உடன்பாடற்ற செயலை ஒருபோதும் நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதன் பொருட்டு இந்த செயல்ல உங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ திசைவேளர் சொன்னாரு, சான்றோர் போற்றக்கூடிய பெருங்கவிஞரான கபிலர் பரம்புல இருக்கான்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தோட நான் இங்க வந்தேன். என்னோட கால்கள் இதை விட தளர்ந்து போயிருந்தாலும் நான் உன்னை பாக்குறதுக்காக வந்திருப்பேன். ஒருவேளை உன்னால மலையில இருந்து இறங்கி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நான் உன்னை பாக்குறதுக்காக மலையேறி வந்திருப்பேன். ஏன் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நாம் பயணித்த பாதையில இப்படி ஒரு ஆற்றல் கொண்ட உயிரினத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாரு. திசைவேளரனுடைய குரல்ல அவ்வளவு உணர்ச்சி இருந்துச்சு. என்னோட இளம் பருவத்துல நாடிய தூக்கி அண்ணாந்து வானத்தை பார்க்க வச்சாரு என்னோட தந்தை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வானக்கோடுகளின் வழியாதான் நான் வளைஞ்சும் நெளிஞ்சும் போய்கிட்டு இருக்கேன். ஒளி அண்டங்களின் மடிப்புக்குள்ள பெய்தளிச்சு நின்ன காலங்கள் எத்தனையோ, முன்னோருக்கு முன்னோர் என எத்தனை தலைமுறைகளாக வானியலின் வியப்புகளுக்குள்ள மூழ்கி கிடக்கிறோம். கதிரவனும் விண்மீன்களும் இல்லாம மூடப்பட்ட அறைக்குள்ள நம்மளால திசை அறிய முடியும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா அவனை மூடன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா தேவாங்கு அப்படிங்கிற இந்த சின்னஞ்சிறு உயிரினம் நம்மளுடைய அறியாமையை தகர்த்து விட்டு இருக்கு. எல்லையில்லாத அகண்ட வானத்தை துளையிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. அது வடதிசை நோக்கி மட்டும் உட்கார்றது. இனி நம் பாய்மரங்களுக்கு கடலும் காற்றும் ஒரு பொருட்டே கிடையாது. நடந்து கொண்டிருக்கும் தேவாங்கு உட்காரக்கூடிய நிமிஷத்துல திசைகள் தானே வந்து மீகானினுடைய சொல் கேட்க இருக்கு. இந்த ஆற்றல் வேந்தர்களுக்கு மட்டும் கிடையாது, மனிதர்கள் அத்தனை பேருக்கும் பயனளிக்க போகக்கூடிய ஒரு விலங்கு இது. இப்படிப்பட்ட விலங்கை நாம தவற விட்டு விடக் கூடாது. இந்த அறிவினுடைய அவசியத்தை நிச்சயமா உன்னால புரிஞ்சுக்க முடியும். மலை மக்கள் வாழ்க்கையினுடைய இயக்கத்தை பிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர தெரியாத மந்த நிலை கொண்டவங்க. நீதான் பாரிக்கிட்ட இதையெல்லாம் எடுத்து சொல்லணும். அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி திசைவேளர் சொல்றாரு. கபிலருக்கு இதையெல்லாம் கேட்டுட்டு நெத்தியில வியர்வை வடிய ஆரம்பிச்சது. அந்த வியர்வையை தொடச்சுக்கிட்டே கபிலர் பேச்சு இல்லாம அமைதியா நின்னாரு. அப்போ திசைவேளர் கேட்டாரு, ஏன் பேச்சு இல்லாம அமைதியா நிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ கபிலர் சொன்னாரு, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றது மட்டும் உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்க தேவாங்குனால ஏற்படக்கூடிய பயனை பத்தி மட்டும்தான் பேசுறீங்க. அது தேவாங்குகளுக்கான பயன் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை. உங்களோட நன்மைக்காக அதை பயன்படுத்த உங்களுக்கு உரிமை இல்லாத மாதிரி அனுமதி கொடுக்கக்கூடிய உரிமையும் பாரிக்கிட்ட கிடையாது. இழக்கக்கூடிய வாழ்விடத்துல எந்த உயிரையும் இயற்கை உருவாக்க கிடையாது. அதனால தன்னுடைய வாழ்விடத்தை ஒரு உயிர் இழப்பது அப்படிங்கிறது இயற்கையுடனான ஆணிவேற அறுத்து கொள்வதற்கு நிகர். பயன்பாட்டு கணக்குகளும் பண்டமாற்று கணக்குகளும் எல்லாவற்றுக்கும் எப்படி பொருந்தி போகும்? நாடிய தூக்கி வானத்தை பார்த்தபடி உங்கள் தந்தை விதைத்த கனவுக்கு விலை சொல்ல முடியுமா உங்களால? கபிலருடைய குரல் திடமாக ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சொற்களை செங்குத்தாக கீழ் நோக்கி தள்ள புலவனுக்கு நல்லாவே தெரியும். ஆசானாக மதிக்கக்கூடிய ஒருவரின் மீது அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு கபிலருக்கு நல்லாவே தோணுச்சு. கொஞ்சம் தனிந்த குரல்ல சொன்னாரு, தேவாங்கு மட்டும் கிடையாது, பாரியும் அப்படித்தான். என்ன விலை கொடுத்தாலும் சினம் கொண்டாலும் வீழ்ந்து பணிந்தாலும் திசை மாறவே மாட்டான் பாரி. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்.